அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சாஃப்ட்வேர் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு இப்ப சொல்றேன். சரி, இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல நம்மளுக்கு வந்து இது வந்து Fanuc CNCயோட ஒரு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேல இருக்க ஒரு ஹோம் பேஜ்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இங்க நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்? அப்சல்யூட் இந்த பொசிஷன்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. பேராமீட்டர் ரைட் எனபிள், டிவி செக், அவுட்புட் கோட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ப்ளஸ் இங்கே மாடல்னு சொல்லிட்டு ஜி கோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஆல், ஆஃப்செட், செட்டிங், ஆப்ரேஷன் இந்த மாதிரி. சரி, இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? இது வந்து இந்த டிஸ்பிளேன்றது இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த HMI தான். ஓகே, ஃபனுக்கோட HMI. ஸோ இந்த ஃபனுக்கு HMI எப்படி டிசைன் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா Fanuc பிக்சர். ஓகேங்களா, நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ Fanuc பிக்சர் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபனுக்கோட HMI, அதாவது நம்ம டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து டிசைன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் பேனல். இங்கே வந்து நம்ம அந்த பொசிஷன்ஸை வந்து நம்ம சொல்கிறது அப்சல்யூட்டா, ரிலேட்டிவா அந்த மாதிரி ரெடி, ஸ்டாண்ட், ஆக்சிஸ் மூவ் பண்ணுறதுக்கு, ஸ்பிண்டில் ரொட்டேஷன், கூலண்ட் ஆன், இன்சி அலாரம், ப்ரோக்ராம் ஸ்டாப், இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம யூசர் டிஃபைண்டாக ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும் இந்த Fanuc பிக்சர் சாஃப்ட்வேரை வச்சு. ஓகே, கீழே வந்துட்டு ஸ்க்ரீன் 1, 2, 3, 4 நம்மளுக்கு எது வேணுமோ அது, பொசிஷன், ப்ரோக்ராம், ஆஃப்செட், செட்டிங், சிஸ்டம், மெசேஜ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நார்மல் HMI ப்ரோக்ராமிங் தான் இதுவும். ஆனால் என்ன, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு என்னென்ன சிக்னல்ஸ் இருக்குது, என்னென்ன சிக்னல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொசிஷன் இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது, ஆப்செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆப்செட்டில் நம்ம கொடுக்குற ஆப்செட் வந்து இப்போ G54 போய் ஸ்டோர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஆப்செட்டில் போயிட்டு. ஸோ அதுக்கெலாம் எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே தனித்தனியாக அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் காமிக்கிறேன். இப்போ ஆப்ஷன் செட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இங்கே ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹோம் பேஜ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அப்சல்யூட் பொசிஷன் டிஸ்பிளே ஆகணும், இங்கே வந்து எக்ஸோடது டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா எப்படி டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும். ஒரு ஆப்ஷனு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கேரக்டர் ஆக்ஷன் இருக்கு. இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன், பிஎம்சி கிடையாது. பிஎம்சினா ஃபர்ஸ்ட் பிஎம்சியில் வந்து நம்மளுடைய இந்த அட்ரஸஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும், XY, அப்புறமா கவுண்டர், டைமர், இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது ஃபங்க்ஷன்னா இங்கே டிஸ்பிளே. ஓகே, டிஸ்பிளேல அப்சல்யூட்டில் 1னா ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ், 2னா செகண்ட் ஆக்சிஸ், 3னா தேர்ட் ஆக்சிஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ஸில் வருமோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்சல்யூட்டில் இங்கே நம்ம டிஸ்பிளேல அப்சல்யூட் 1 அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இது வந்து ஃபீட் ரேட். இங்கே வந்து இங்கே பாருங்க டிஸ்பிளே ஆக்சுவல் ஃபீட் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ன்றது நார்மல் ஒரு டெக்ஸ்ட் லேபிளை வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அது யூனிட் இங்கே வந்து டைப் பண்ணிடுறாங்க. இது ஜஸ்ட் ஒரு mm/min அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட். இதெல்லாம் லேபிள் இது. ஆனால் இங்கே வந்து நம்ம அட்ரஸ் சொல்லணும். இப்போது மெஷின் சிஎன்சியில் நான் சிங்கிள் பிளாக்கை வந்து இது ஒரு டச் ஸ்க்ரீனாக ப்ரோக்ராம், டச் ஸ்க்ரீனுக்கான ஒரு HMI ஸ்க்ரீன் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம சிங்கிள் பிளாக் கொடுக்குறோம். சிங்கிள் பிளாக் கொடுக்குறோம்னா இதை டச் பண்ணால் எனக்கு வந்து என்ன இன்புட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஆக்ஷனில் போயிட்டிங்கன்னா மொமெண்ட்ரி பிட் செட், இது யூசர். ஓகேங்களா, யூசர் ஃபஸ்ட்டு பிஎம்சியில் D1104 அதில் 0 பிட் வந்து செட் ஆகும் மொமெண்ட்ரி ப்ரெஸ் பண்ணுறப்ப. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க Fanuc. நம்மளுடைய டிஸ்பிளே நம்ம டெய்லி பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் Fanuc இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இது முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்சல்யூட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, இது வந்துட்டு ரிலேட்டிவ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, இது வந்து ரிலேட்டிவ் பொசிஷன் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணலாம். ஆக்சுவலாக போயிட்டு டிஸ்பிளே ரிலேட்டிவ்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரிலேட்டிவ்ல உங்களுக்கு வந்துடும் எவ்வளோ பொசிஷன் நம்ம எவ்வளோ இது நம்ம டிஸ்பிளே பண்ணலான்னு பாருங்கள். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நம்ம ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த HMI டெவலப் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, சிக்னல்ஸ் பற்றி நல்லா தெரியணும். NCக்கும் PMCக்கும் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு
சிக்னல்ஸ், எக்கச்சக்கமான பேராமீட்டர்ஸ், டயக்னோசிஸ் ஃபங்க்ஷன் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஒரு பேராமீட்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்பர் ஆயிரக்கணக்கான பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து இந்த HMIல இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான், இந்த சிக்னல்ஸ் இன்டர்ஃபேஸிங் பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நம்ம HMIக்குனா, இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்துட்டு பில்டுன்னு இருக்கும். ஸோ நம்ம இதை பில் பண்ணிக்கலாம். இதை பில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பில் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ரைட் டு கார்டுன்னு இருக்கும். ஸோ ரைட் டு கார்டு கொடுத்தோம்னா, பில் பண்ணதுக்கப்புறம் ரைட் டு கார்டு கொடுத்த உடனே இந்த ஃபைல் வந்து மெமரி கார்டு ஃபைலாக மாறிக்கும். ஸோ இதை வச்சு நம்ம NCக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.